வணக்கம் மச்சான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை எஃப்சி 2024 எல்லா கேம்ஸையும் இப்போ ஆடி முடிச்சிட்டோம். 2024 முடிய போகுது, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை எஃப்சி குரூப்பில் 9வது இடத்துல 15 பாயிண்ட்ஸில் இருக்கும். 14 கேம்ஸ் ஆடிட்டோம், மட்டமாக ஆடிட்டுருக்கோம். ஓகே, என்னதான் ஆச்சு என்னால் இப்போ ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா பெங்களூரு கூட 4-2 தோற்றோம், நல்லா ஃபைட் பண்ணி தோற்றோன்ற ஒரே ஒரு சந்தோஷம். ஆனால் டிஃபென்ஸில் மட்டி கூத்தனமாக 2 கோல் வாங்கினோம், இல்லை 3 கோல் வாங்கினோங்க. சென்னை ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து தோற்றோம். அதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மகேசன் சிங் தோங்பன். இவன் யார்? இவன் தான் சென்னை எஃப்சியோட ஃபஸ்ட்டு ஜான்வரி விண்டோ ட்ரான்ஸ்ஃபராக இருப்பான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்? ஜிட்டேஷ்வர் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி விட்டு போகிறான். சுட்டி குழந்தாய் கடைசியில் ஜிட்டேஸ்வரும் போகிறான். சரி, ஜிட்டேஷ்வர் கண்டிப்பாக போயிடுவானான்னு கேட்டிங்கன்னா அவன் கன்ஃபார்ம் போகிறான். முகமது மெஸ்ஸி தான் மோஸ்ட்லி தே ஆர் கோயிங் டு சைன் ஜிட்டேஷ்வர் அப்படின்றது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸு. சரி, இப்போ மகேசன் பற்றி பார்க்கணுன்னா, பையன் பார்த்திங்கன்னா 20 வயசு தான். பஞ்சாப்லேயே வாழ்ந்து பஞ்சாப் தான் அவனுக்கு சோறு போட்டிருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேயே தான் அவன் உயிர் வாழ்ந்துருக்கான். பையன் பார்த்திங்கன்னா 20 வயசு, டிஎம்எஃப்பு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 80K தான் போயிருக்கான் இது வரைக்கும். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா 20 வயசு தான். இப்போ அவனை வாங்கணுன்னா பல வருஷம் அவனை வச்சு டெவலப் பண்ணலாம். நல்லா ஆடினானா டெவலப் பண்ணிக்கலாம். நல்லா ஆடவானான்னு கேட்டிங்கன்னாலாம் தெரியாது. ஏன்னா அவன் அவ்வளோவா அப்பியரன்ஸ் கூட அவன் அவ்வளோவா பண்ணல. ஸோ இப்போதைக்கு அதுதான் நிலவரம். அவனோட நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிஎம்எஃப்னு தெரியல எனக்கு. பஞ்சாப் செகண்ட் டிவிஷன் ஆடிருக்கான், பஞ்சாப் எஃப்சி ஆடிருக்கான். இப்போ பஞ்சாப் எஃப்சி சீனியர் டீமில் ஒரு 2-3 மேட்ச் ஆடி இப்போ வித்தவுட் கிளப்பில் இருக்கான். சென்னை எஃப்சி வாங்க போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜான்வரி விண்டோஸில் மொதல் சேனி இதுதான். ஓன் காயிலை நம்பலாமா வேணாமா? வேறு வழி இல்லை. ஓன் காயில் பார்த்தீங்கன்னா 2024-25 கண்டிப்பாக சீசனை முடிக்காமல் சென்னை எஃப்சி விட்டு போக மாட்டாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ப்ளஸ் ஃபேன்ஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு நம்ம அடி வாங்கிட்டே இருக்கணும், அவங்க அடியை கொடுத்துட்டே இருப்பானுங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதே மாதிரி அசல் இதே சூழ்நிலையில தான் போன வருஷம் சென்னை எஃப்சி இருந்தது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது போன வருஷம்னா லாஸ்ட் சீசனில் 2024, அதாவது இதே மாதிரி சூழ்நிலை இருந்தது. அப்புறம் 24 ஆரம்பிக்குது. கேபிஎஃப்சி கூட தான் மொதல் ஜெயிக்கிறோம், அதுக்கப்புறம் மும்பை கூட தோக்குறோம், அதுக்கப்புறம் ஈஸ்ட் பெங்கால் கூட தோக்குறோம், அதுக்கப்புறம் ஒடிசா கூட கம்பேக் வின்னு, ஹைதராபாத் கூட தோக்குறோம், அதுக்கப்புறம் மோகன் பகானே நார்த் ஈஸ்ட்டு ஜம்ஷெட்பூர் எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டு கம்பேக் வின்னாக கொடுத்து எப்படியோ குவாலிஃபை ஆகிட்டு முதல்ல தோற்று வெளில வந்துட்டோம். இதுதான் போன வருஷம் நடந்தது. ஸோ வந்து ஓன் காயில் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா டில்லியானா பார்த்தீங்கன்னா வாரி வழங்கிட்டான். ஏன்னா இப்படி நிற்கிறான். சேத்ரி இங்கே நிற்கிறது கூட அவனுக்கு தெரியலங்க. சேத்ரி அழகாக இப்படி வச்சு இப்படி தட்டு போயிட்டான். செம்ம ஃபினிஷ் பண்ணான். தில்லியானா வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணான். இப்படி போயிட்டு இப்படி எகிரி வச்சு இப்படி அடித்தான். தரமான கோல் பார்த்தா ஓன் கோல். ஆல்ரெடி 3-2 இருந்தோம், 4-2 வாங்கி மட்ட ரகமாக தோற்றோம். சென்னையிலே தோற்றோம். ஃபேன்ஸ்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதிசயம் என்னென்னா, இன்னும் மேட்ச் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் ஸ்டேடியமுக்கு போயிருக்காங்க. நான் போல போன மேட்ச்சு செமஸ்டர் போயிட்டுருக்கலாம் எனக்கு போகல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில தான் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை எஃப்சி இருக்குது.
ஸோ ஜான்வரி வரப்போகுது. அடுத்த மேட்ச் யார் கூடலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இனிமேல் எந்த டீமுமே நம்மளுக்கு ஈஸி டீம் இல்லை. ஈஸி டீம்னு சொல்ல முடிகிற அளவுக்கு நம்ம எந்த டீமுமே இல்லை ப்ரோ. அதான் உண்மை. கிட்டத்தட்ட 7 மேட்ச் தோற்றுட்டோம்னு நினைக்கிறேன். 6 மேட்ச்சில் 14 மேட்ச்சில் 7 மேட்ச் தோற்று 7 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சு 3 மேட்ச் ட்ரா பண்ணுறோம்னு நினைக்கிறேன். 15 பாயிண்ட். 4 3s are 12 + 3 3 ட்ரா 15 பாயிண்டில் இருக்கும். நம்மளுக்கு துணையாகவே ஒருத்தவங்க கூட வரான். நம்ம நண்பன் கேரளா பிளாஸ்டர்ஸ் நம்ம கூடயே தான் இருக்கான். பையன் நம்மளோட மோசமான நிலையில் இருக்கான். ஏன்னா அவனை நல்ல டீமு, நல்ல காசு போட்டான். நம்ம திறமையான பிளேஸ் வாங்கி மட்டுக்குமார் இருக்கோம். நாங்கள் நல்ல காசு கொடுத்து திறமையான பிளேஸ் வாங்கி மட்டுக்குணர் மேலே இருக்கானுங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் ப்ரோ நிலவரம். 2024 சென்னை எஃப்சி இதுதான். 2025 அதாவது எல்லா ஃபேன்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓன் காயில் நம்ம இன்னும் குறை சொல்ல ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நவாஸு நிறைய பேர் சமீக் மித்ராவை இறக்கி விடலாமே. ஆனால் சமீக் மித்ரா அவ்வளோ மிஸ்டேக் பண்ணல. ஆனால் நவாஸ் இப்போ இறக்கி விட்டாட்ருக்கோம். நவாஸ் ஒரு ரியாக்ஷன் கூட பண்ண மாட்டான். அதுதான் உண்மை. கேட்க கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இப்போ 100%ல் 70 கூட சொல்ல முடியாது, 85% ஆஃப் ஃபேன்ஸ் ஓன் காயில் போயிடுங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா போன சீசனே தட்டி தடுமாறி திக்கி தசை மாதிரி 6வது இடத்துக்கு வந்தோம். இந்த வருஷத்துக்கும் 6வது இடத்துக்கு தான் போராடுறோம்மா. ஏன்னா டாப் 4 இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் 4க்கு போராடிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 6 வந்தோடனே டாப் 6 இன்னும் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே கம்மி பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். டாப் 6 இந்த வருஷம் நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன்னா சீல்டே நம்ம தான் அடிப்போம். என்னடா சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸு குவாலிஃபை பண்ணுறதே கஷ்டமான நிலைமைக்கு வந்துட்டோம். சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இது போக 2025 நிறையா காத்துட்ருக்கு. இந்தியன் டீம் கம்பேக் கொடுக்கணும். இதில் சென்னை எஃப்சி பண்ண இந்த சீசன்லேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இர்ஃபானுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. இந்தியாவுக்கு ஒரு நம்பர் 9 கிடைப்பாரான்னு கேட்டுருக்கப்போ இர்ஃபான் கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சில் ஒரு 5 ஷாட் ஆச்சு எடுத்திருப்பான். ஸோ இந்தியன் ஸ்ட்ரைக்கர்ஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் போயிட்டு அசிஸ்ட் போட தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இர்ஃபான் நானாகவே எடுத்துகிட்டு போய் நானாகவே அடிக்கிறேன், இல்லை எனக்கு போட்டிங்கன்னா நான் அடிச்சிடுறேன், அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். செம்ம ஃபினிஷ் பண்ணான். 3 கோல் அடிச்சிருக்கேன் அது வரைக்கும். ஸ்ட்ரைக்கராக சேத்திரிக்கு அப்புறம் அவன் தான் இருக்கான். இப்போதைக்கு நல்ல ஃபார்ம்லான்னு கேட்டிங்கன்னா இர்ஃபானை யூஸ் பண்ணலாம். இதுதான் நல்ல விஷயம். ஸோ கூடிய சீக்கிரத்தில், அதாவது ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இன்ஸ்டாவில் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாலையும் நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளஸ் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவை பார்க்குறேன். அது வரைக்கும் விலை பெறுகிறேன். சென்னை எஃப்சி டிவி டை. தோற்றாலும் ஜெயித்தாலும் சென்னை எஃப்சி தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ப்ளஸ் இன்னொன்று, ஏப்ரலில் கஃபு, ரொபர்ட்டோ கார்லஸ், ரொனால்டினோலாம் வராங்கன்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.